மத்தேயு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல யாக்கோபு யோசேப்பை பெற்றான் என்றும், லூக்கா 3:23ஆம் வசனத்துல யோசேப்பு ஏலியின் குமாரன் என்றும் எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஒரே ஆளுக்கு 2 பேராங்க? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி 2 வசனங்களை வாசிக்கணும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல தாவீது சாலமோனை பெற்றான் என்று வாசிக்கிறோம். லூக்கா 3:31ல நாத்தான் தாவீதின் குமாரன் என்று வாசிக்கிறோம். சாலோமோன் வழியில யாக்கோப்பு வருகிறார். யாக்கோப்பு தான் யோசேப்பை பெறுகிறார். அதனால யாக்கோப்பு யோசேப்பை பெற்றான் என்று வாசிக்கிறோம். லூக்கால வாசிக்கும் போது யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எழுதியிருக்குது அப்படின்னா ஒரு ஆளுக்கு 2 பேரா அப்படின்னு கேள்வி வருது. நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அநேகருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. ஏலி என்பவர் உண்மையாகவே மரியாளுடைய தகப்பன். மரியாளுக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லை. ஏலிக்கு ஆண் வாரிசு இல்லாதபடியினால தன்னுடைய மருமகனை மகனாக தத்தெடுத்து கொண்டார். அவர் பெற்ற தகப்பன் அல்ல, மருமகனை மகனாக தத்தெடுத்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண் வாரிசு இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட வழக்கத்தை வைத்திருந்தார்கள். உண்மையாகவே யோசேப்பை பெற்றவர் யார் என்றால் யாக்கோப்பு. இப்ப புரியுதா?